எதுக்கு தாமதிக்க கூடாது அப்படின்னு சொன்னா, பிரச்சனைன்னு ஒன்று வந்த உடனே நான் எங்க போவேன்? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. போனை எடுத்து, அம்மா நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த பிள்ளைய பாத்தீங்களா அப்படின்ற கூடாது. உடனே பாஸ்டரை கூப்பிட்டு என்னையா கல்யாணம் பண்ணிச்சா அப்படின்னு கேட்க கூடாது. ஆமா, யார்கிட்ட போகணும்? உங்க பிள்ளைகளும் உங்களுடைய பசங்களும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு சொல்லும் போது நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நான் உனக்கு ஜெபம் பண்றப்பா, நான் உனக்கு ஜெபம் பண்றப்பா. குடும்பம்ன்றது ஏற்றத்தாழ்வு இருக்கதாப்பா செய்யும், நிறைவு குறைவு இருக்கதான் செய்யும்பா. ஆனா நீ ஜெபம் பண்ணு, கண்டிப்பா உன் குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவார். நீ ஆண்டவரிடத்துல போ, நீ ஆண்டவரிடத்துல போ. என்னிடத்துல வந்தா நான் ஒன்னும் உனக்கு செய்ய முடியாது, என்னால ஒன்னும் பண்ண முடியாது. நீ இன்னொரு குடும்பம் ஆயிட்ட, என்னால ஒன்னும் பண்ண முடியாது, கர்த்தரால தான் எல்லாம் பண்ண முடியும்னு எந்த அப்பா சொல்றாரோ, எந்த அம்மா சொல்றாங்களோ, அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை கண்டிப்பா காப்பாற்றப்படும். நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றேன். இந்த ஜெபத்துல யார் இருக்கீங்கன்னு தெரியல, ஆனா ஏதாவது ஒரு தகப்பனார், என்னுடைய அப்பா மாதிரி உங்களை நான் நினைக்கிறேன். நான் தூரத்து ஆட்களை மாதிரி நான் நினைக்கல, உங்க மேல ரொம்ப பாசம் வச்சு சொல்றேன். உங்க பிள்ளைய பார்த்தோ பையனை பார்த்தோ நான் பார்த்துக்கிறேன்ற வார்த்தைய கல்யாணம் முடிச்சு சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. நீங்க எத்தனை நாள் பாப்பீங்கன்னு சொல்லுங்க. ஒருவேளை துன்மார்க்கமாகவே இருக்கலாம். என்ன விபச்சார முகாந்திரம் அப்படி இருந்தா வேணா சரி, ஓகே, அவ்வளவுதான். விபச்சாரம் பண்றவங்க, வேசித்தனம் பண்றவங்க, இந்த மாதிரி நபர்களோட வாழ முடியாதுன்ற ஒரு, அதுவும் மன்னிக்கிறதுக்கு மனசு இருந்தா ஓகே அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது.